எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் பர்னிங் கேஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற கதை எப்படிப்பட்டதுன்னா பயங்கரமான குற்றத்தை சம்பந்தப்பட்டது. இந்த கதை ஏற்கனவே நாம தொலைச்ச இழந்துகிட்டு இருக்கிற மனித தன்மைக்கு ஒரு வழி காட்டியிருக்கு. பெரிய கொலைபாதகங்களை விடுங்க, நமக்கு சின்ன சின்ன அநியாயங்கள் நடந்தா கூட அது சம்பந்தமா பெருசா சத்தம் போடுவோம், கத்துவோம், ஜனங்களை உண்மையா இருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அநியாயம் வேற யாருக்காவது நடந்ததுன்னா அப்ப முகத்தை திருப்பிப்போம். ஒரு பார்ட்டி நடந்தது, அதுல 200 பேர் இருந்திருக்காங்க. அந்த பார்ட்டியில அவ்வளவு பேர் முன்னிலையில ஒரு பொண்ணை சுட்டு கொன்னு இருக்காங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தப்ப அங்க இருந்தவங்க நடந்ததை சொல்லாம மாத்தி பேசினாங்க. நாங்க இல்லவே இல்ல சார். எனக்கு எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்ல. அது வேற யாரோ சார். அத நான் பார்க்கல சார். இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்ல. I don't know who it was. மத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதின்றப்ப ஏன் நமக்கு அது பெருசா தெரியறது இல்ல? எதுக்காக அடுத்தவங்களோட வலியையும் வேதனைகளையும் பத்தி நாம எந்த கவலையும் படுறதில்ல? அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைங்கிறது நமக்கு மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது? கண்ணால பார்த்த விட்னஸ் எல்லாரும் நடந்ததை மாத்தி சொல்ற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? Hi. So this is a film project, right? Yes, she is Hera Jones, producer from America. It's a bilingual film. Bilingual means 2 languages, right? Yes, we make in English and Tamil. By the way, your Tamil is good, right? Sir, can you speak in English? I don't understand Tamil. நான் சின்ன வயசுல இருந்தே தமிழ் பேசுவேன். தமிழ் பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நல்லாவே தமிழ் பேசுவேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு தமிழ் படத்துல கூட நடிச்சிருக்கேன். நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல ஆடிஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த படத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். இஃப் யூ வாண்ட் மீ டு சே சம் டயலாக்ஸ், நான் ரொம்ப அழகா தமிழ்ல வசனங்களை பேசுவேன். ரொம்ப பெரிய திறமைசாலி தான் நீங்க. சார், நீங்க மோனிகாவோட மர்டர் கேஸ்ல கிரைம் விட்னஸ் தானே? இப்பவும் கேஸ் நடக்குதுல்ல? சோ நீங்க இந்த கேஸ் ஆக்சுவலா அந்த கேஸால எந்த பிரச்சனையும் வராது. எல்லாருக்கும் தெரியும் யார் கொன்னா, எதுக்கு கொன்னா, எங்க கொன்னான்னு. எல்லாரும் அவங்க கண்ணால பார்த்தாங்க. யாராலுமே ஒன்றும் பண்ண முடியல. எதையாவது மாற்ற முடிஞ்சுதா? ஸோ நான் மட்டும் ஏன் இதில் தனியாக சஃபர் ஆகணும்? யூ டோன்ட் வரி. வி ஆர் ஃபைன் வித் த விசா அண்ட் பாஸ்போர்ட். வி ஆர் குட் டு கோ. டோன்ட் வரி. ஹலோ. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. தீபக், மோனிகாவுக்கு என்ன ஆச்சு? தீபக் சொல்லு, மோனிகாவுக்கு என்ன ஆச்சு? மேம், மோனிகா பால், அவங்களுக்கு என்ன ஆச்சு? மேம், என் கூட வாங்க. நந்தினி, நீ அங்க இருந்தியா? மோனிகா கூட இருந்தியா? என்னதான் ஆச்சு? நந்தினி சொல்லு. நான் 4 பசங்களை பார்த்தேன், அதுக்கப்புறம் போயிட்டேன். அப்புறம் எதையும் பார்க்கல. என்ன ஆச்சு? அயான் இருந்தான். அயான், மோனிகாவுக்கு என்ன ஆச்சு? அயான் சொல்லு, மோனிகாவுக்கு என்ன ஆச்சு? சார், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மோனிகாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க சார். இவங்க மோனிகாவோட சிஸ்டர். எங்க பாருங்க, மோனிகா ஐசியூல இருக்காங்க. குண்டடிப்பட்டிருக்கா. ஆனா யார் அவளை சுட்டது? என்ன ஆச்சு? எங்க பாருங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. சலீனா, என்னாச்சுமா? Is she okay? என்னாச்சு அவளுக்கு? டாக்டர், மோனிகா எப்படி இருக்கா? அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்கள வேற ஹாஸ்பிடல் ஷிஃப்ட் பண்ணோம். இந்த குற்றத்துக்கு பலியான மோனிகா பால்ங்கிற பொண்ணு ஒரு மாடலா இருந்தாங்க. இந்த நேரத்துல அவங்கள உடனே வேற ஹாஸ்பிடலுக்கு மாத்துனாங்க. துரதிருஷ்டவசமா ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு முன்னாடியே மோனிகா இறந்து போயிட்டாங்க. மோனிகா,
மோனிகா மோனிகா என்னாச்சுமா? உனக்கு என்னாச்சுமா? தங்கச்சி பொண்ணு ஃப்ரெண்டு. குடும்பத்துல ஒருத்தர் இல்லைன்னாலும் அந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் மனசுடைஞ்சு போயிடுவாங்க. நமக்கு நெருக்கமானவங்க இறந்து போகும்போது அது நமக்கு நிறைய வலிகளை கொடுக்கும். ஆனா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும்போது அந்த வலி ரொம்ப வேதனையை கொடுக்கும். அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த சமயத்துல துக்கத்துல உள்ள குடும்ப ஆட்களுக்கு பல கேள்விகள் எழும். ஏன், எதுக்கு மோனிகாவை கொண்டு இருப்பாங்கங்கிற மாதிரி. சார் அவன் திரும்ப திரும்ப ட்ரிங்க் கேட்டுக்கிட்டே இருந்தான். சார் அவன் அங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். நந்தினி கூட வேண்டான்னு தான் சொன்னான். நானும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அதோட மோனிகாவும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணான். பட் இட் வாஸ் டூ லேட் சார். பாரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவங்கள ஒருத்தன் கன் எடுத்தான் சார். முதல்ல மேல சுட்டான். அப்போ மோனிகா அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆனா மோனிகாவை அவன் சுட்டுட்டான் சார். யார் அந்த பையன்? உனக்கு யாருன்னு தெரியுமா? சார் ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது சார். சார் ஆனா அவங்க விக்டர் வீணனவாணி பார்ட்டியை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அவங்க கெஸ்டா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ட்டி சார், என் ஹஸ்பண்ட்காக ஃபேர்வெல். அவர் மறுபடியும் அவர் ஊருக்கு போறாரு, அதுக்காக. அந்த பொண்ணு யாரு? கெஸ்டா? காட் நோ சார். நான் அப்பதான் உள்ள வந்தேன். வெளியே ரொம்ப சத்தமா இருந்தது. அப்புறம் 4 பேரு சீக்கிரமா வெளியே வந்தாங்க. அதுல ஒருத்தன் என்னை இடிச்சிட்டு போயிட்டான். என் கையில இருந்த கிளாஸ் கூட கீழே விழுந்துருச்சு. நான் பயந்து போயிட்டேன் சார். நான் அவன் கையில துப்பாக்கியை பார்த்தேன். அவனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணேன். ஆனா அவன் என்ன புஷ் பண்ணிட்டு போயிட்டான். நான் இவரை சத்தம் போட்டு கூப்பிட்டேன். ஆனா இவர் அங்க வரத்துக்குள்ள அவங்க ஓடி போயிட்டாங்க சார். அமித். எஸ் சார். எங்க ஒரு கண்ணு வைங்க. ஓகே சார். வண்டி யாராவது எடுக்க வந்தாங்கன்னா அவங்களை பிடிச்சி வைங்க, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். போலாம். பிரைவேட் பார்ட்டி அது. அங்க வந்த அந்த எல்லா கெஸ்டையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தானே பார்ட்டிக்கு கூப்பிட்டது. இன்வைட் பண்ணிருப்பீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும்? ட்ரிங்க்குக்காகவா சார்? இதுக்காக எப்படி சார் ஒருத்தரை கொல்லுவாங்க? யாரு அவங்கெல்லாம்? யாரு சார்? நாங்களும் அதை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நில்லு. சார், அந்த வண்டி தூக்கி இருக்காங்க சார். இது வரைக்கும் எந்த லீடும் இல்ல. கிரைம் சீன் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ரிலேட்டடா இல்லாம நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். புல்லட் ஷெல்ஸ், ரத்த திட்டு, அப்புறம் கண்ணாடி துண்டுகள், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சார். இந்த பார்ட்டி ஒரு பிரைவேட் பார்ட்டி மட்டும் இல்ல. எங்க பணம் கட்டிட்டு யார் வேணா வரலாம். இது ஒரு ஓபன் பார்ட்டி. அப்போ அது ஒரு பப்பா? ஆமா சார். நாங்க கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ரத்த துளியை பார்த்து கேட்டதுக்கு அவங்க அந்த விஷயத்தை மறைக்க பார்த்தாங்க. வீணன், அவானி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் விக்டர், இவங்க கிட்ட மறுபடியும் விசாரிங்க. எஸ் சார். அரெஸ்டா? Why? On what grounds? வித்தவுட் லைசன்ஸ் இல்லீகல் பார் நடத்துனதுக்காக, எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ணதுக்காக. எனி மோர் क्वेश्चंस? சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் ஜஸ்ட் க்ளீன் அப் பண்ணதா சொன்னேன். அவங்க தரையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டாங்க. We didn't really mean to. நீங்க சப்பக்கட்டு கட்டுறதுக்கான நேரம்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு மேடம். இப்போ லாக்அப் கூட்டிட்டு போற, அங்க உண்மையை சொல்லுங்க. அரெஸ்ட் them. Well, wait a minute. You can't arrest us. We are not even Indian residents. We will see about that. கூட்டிட்டு வாங்க. ஆனா சார், எங்க அம்மா அப்பா. மேடம் ப்ளீஸ், சட்டத்தை அதோட கடமையை செய்ய விடுங்க. கூட்டிட்டு வாங்க. ப்ளீஸ் கையை விடுங்க. சொல்லுது சார். அந்த வண்டி எங்களுக்கு நொய்டால கிடைச்சிருக்கு. குட். நீ வண்டியை கம்ப்ளீட்டா செக் பண்ணு. அந்த வண்டி யாரோட பேர்ல ரெஜிஸ்டரா இருக்குன்னு பாரு. ஓகே சார். வண்டி ஆல்ரெடி செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெரி குட். சார், அந்த எஸ்யூவி டீடைல் சார்.
கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வைட்டல் லீக்ரோ, சிஇஓ சோனு வர்மா, மந்திரி பிரமோத் வர்மாவோட பையன். தூக்கிட்டு வாங்க. சார் கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா மொத்த குடும்பத்தையுமே காணோம். இவங்களை தவிர அந்த குரூப்ல இன்னொருத்தர் இருக்கா, விஷால் பார்கவ், மந்திரி பாஸ்கர் பார்கவோட பையன். மிச்சம் 2 பேர், மொத்தம் 4 பேர் தானே? ஆமா சார், அவங்களை லொகேட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சரி, அப்புறம் மர்டர் வெப்பன் துப்பாக்கி சார் எதுவும் கிடைக்கல. சோனு வர்மா அப்புறம் விஷால் பார்கவ், விட்னஸ் கிட்ட இவங்க போட்டோவை காட்டுங்க. அவங்க இருந்தாங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். ஆமா சார், நான் அங்கதான் இருந்தேன். லைட்டை மாத்திக்கிட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்தேன் சார். அந்த 4 பேர்ல இவங்க 2 பேரும் இருந்தாங்க சார். சார், நான் பாருக்கு பக்கத்துல தான் இருந்தேன். 4 அடி டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் இவன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவன் தான் சார். ஆமா சார், இவங்க தான். எனக்கு ஞாபகம் இருக்கு. இவன் தான் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான் சார். எஸ் சார், திஸ் பாய். இவன் தான் என் மேல வந்து மோதினா. நான் அவனை தடுக்க முயற்சி பண்ணேன். துப்பாக்கி கூட இவன் கையில தான் இருந்தது. சார், அன்னைக்கு ராத்திரி சோனு வர்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பப்ல இருந்தாங்க. நான் 1 மணி கிளம்பிட்டேன். அப்போ அவங்க குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. நான் வர்மா சார் வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். எந்த காரில் சோனு சார் கிளம்புனாரோ அந்த காரில் அவர் திரும்பி வரலைங்க சார். நீங்கள் கேட்குற வண்டி சோனு ஐயாவோடது தான். That's the guy. சார், இவன் தான் சார் அது. நல்லா பார்த்து சொல்லு, இவன் தானே அது? கண்டிப்பா சார், இவன் தான் அது. இது உன்னோட ஸ்டேட்மெண்ட். படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. முட்டா பயல, உனக்கு என்ன பைத்தியமா? துப்பாக்கியை யூஸ் பண்றதுக்கு முன்னால யோசிக்கிறது இல்ல? என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுதா இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருங்க. வயசு பையன்ல, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இவனை எப்படியாவது காப்பாத்துங்க, நம்ம புள்ளைங்க. காப்பாத்தனமா? கொஞ்சம் அமைதி ஆகுங்கண்ணே. அவங்க சின்ன பசங்க ஏதோ விளையாட்டா பண்ணிட்டாங்க. தப்பு அந்த பொண்ணோடது தான். தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு அவ போயிருக்கா. முதல்ல பசங்களை அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே கொண்டு வர முடியும்னு கொஞ்சம் யோசிங்க. சார், சார், மோனிகா போன் சார், ப்ளீஸ் மோனிகா பால் ப்ளீஸ் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. மோனிகா பால் கொலை பண்ணீங்க. சோனு வர்மா சரண்டர் ஆயிட்டாரு. கொலை பண்ணீங்கன்னு சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. one more question please. பதில் சொல்லுங்க சார். please one question sir. please என்ன ரீசன் கொலை பண்ணீங்க? sir please சொல்லுங்க. sir பின்னாடி போங்க. எல்லாரும் தள்ளுங்க. நகருங்க. மாடல் ஆக்ட்ரஸ் சூப்பர் ஸ்டார் மோனிகா பால் அண்ட் என்னோட போரிங் சிஸ்டர் செலினா. சரியான காமெடி பீஸ் நீ. உன்னை பார்த்தா யார் என்னோட அக்கான்னு சொல்லுவா? பண்றதெல்லாம் பாரு. மேக்கப் எல்லாம் ஓவர் தானே? நான் ரெடி ஆவா? இல்ல, ஏன்னு கேளு. ஏன்? இங்க உட்காரு. எனக்கு ஒரு ஐடியா. நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். யாருக்கு? எனக்கா? இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்ன விட்டு. இரு மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு போட்டோ எடுக்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஆக்சுவலா மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் பொண்ணுங்க மாறுறாங்கல்ல, போட்டோ இல்ல எனக்கு அது மாதிரி போட்டோஸ் வேண்டாம். இல்ல ப்ளீஸ் என்னதெல்லாம் போட்டோ எடுக்காத அக்கா. ப்ளீஸ் சொன்னா கேளு. ஒன் செகண்ட் செலினா ப்ளீஸ். அங்க பாரு, கேமரா பாரு. முடியாது, வேண்டாம். ஸ்மைல். செலினா, அப்பா இவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னு. ஆனா நாங்க கண்டிப்பா we will fight. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்மளோட கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோனு வர்மாக்கு அவன் செஞ்சதுக்கான தண்டனை கிடைக்கும். ஐ ப்ராமிஸ். சோனு வர்மா சரண்டர் ஆன கொஞ்ச நாள்லயே சான்ஸ் கிடைச்ச உடனே கூடவே இருந்த அவரோட ஃப்ரெண்ட் விஷாலும் வந்து சரண்டர் ஆனான். போலீஸ் சோனுவோடையும் விஷாலோடையும் சேர்ந்திருந்த மற்ற 2 பசங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. கொஞ்ச நாள்லயே பெயில்ல வெளியே வந்துட்டாங்க. 1999 நடந்த இந்த குற்றம் கோர்ட்ல 2006 வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது.
அதுக்கு இடையில செலினாவோட வாழ்க்கையே ரொம்ப சின்ன பின்னம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கேன்சர் நோயால செலினாவோட அம்மா மரியா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ராத்திரியும் பகலுமா நீதி கிடைக்கும்னு காத்திருந்து அவளோட டூரிசம் பிசினஸ் கிட்டத்தட்ட இழுத்து மூடக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு ஃபேமிலிக்கு இந்த அளவுக்கு போராடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். அந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ் குற்றவாளிகளுக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. போலீஸ் எவிடன்ஸ் அண்ட் விட்னஸை ரெடி பண்ணாங்க. நிறைய பேர் மாத்தி சொன்னாங்க. இவ்ளோ நடந்தும் கூட அந்த 4 பேருக்கும் கடைசியா தண்டனை கிடைச்சது. சலிலா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தண்டனை கிடைக்குமா? போலீஸ் ஒத்துழைக்கிறாங்களா? உங்களை யாராவது மிரட்டுறாங்களா? உங்களுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் வருதா? சொல்லுங்க. இந்த கேஸ்ல இப்போ உங்களால ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? Of course. After all, we are human beings. சோனு வர்மா செஞ்சதுக்கு கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். போலாம்பா. Your Honor, prosecution believe this 3 meditative murder. ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. நீங்களே பாருங்க. சோனு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட நடந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் ரெக்கார்ட்ஸ். முதல்ல போன்ல அப்புறம் நேர்ல பார்த்து பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணதுக்கு அப்புறம் 4 நண்பர்களும் மோனிகாவை கொல்றதுக்காக பாரமவுண்ட் கேஃபேக்கு போயிருக்காங்க. யுவர் ஆனர், இவங்க 4 பேரும் முதல்ல வண்டியில உட்காந்து மது அருந்திருக்காங்க. சோனு வண்டியில உட்கார்ந்து இருக்கும்போது அவரோட லைசன்ஸ் பிஸ்டல் கன்னை லோட் பண்ணிருக்காரு. அதுல ஒரு புல்லட் தெரியாம வண்டியிலே விழுந்திருக்கு. அந்த புல்லட்டை போலீஸ் வண்டியில இருந்து கைப்பற்றி இருக்காங்க. யுவர் ஆனர், சரியா 11 மணிக்கு அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததை விக்டிம் கவனிச்சிருக்காங்க. இவங்க தாக்க போயிருக்காங்க. கடைசியா ட்ரிங்க் கேட்டு அவங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. துப்பாக்கி கையில எடுத்திருக்காங்க. ஒரு குண்டை மேல் நோக்கி சுட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க 2வது புல்லட்டை மோனிகாவோட நெத்தி போட்டுல வச்சு சுட்டிருக்காங்க. அப்புறம் தப்பிச்சு வெளியே போயிட்டாங்க. யுவர் ஆனர், என்னோட நெருங்கிய நண்பர் ப்ராசிக்யூட்டர் சொல்ற கதையெல்லாம் கேட்டேன். நிறைய சொன்னாரு. ப்ரீ பிளான்ட் மர்டரா? பட் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? இதுக்கு பின்னால என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? 4 நண்பர்கள் ஒன்னு சேர்ந்து பேசினாங்கன்னா அது மர்டர் பிளானா தான் இருக்கணுமா? நாம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அது லைசன்ஸ்டு கன்னா இல்லையாங்கிறது. எஸ், ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ். அந்த கன் யாரோடது? சோனு வர்மாவோடது. அந்த கன் எப்பவுமே யார்கிட்ட இருக்கும்? சோனு வர்மா கிட்ட இருக்கும். அந்த வண்டி யாரோடது? சோனு வர்மாவோடது. யுவர் ஆனர், எங்களுடைய ப்ராசிக்யூஷன் லாயர் அவரு எந்த விஷயத்தை சொல்றாருன்னா, புல்லட் என்னைக்கு வண்டியில விழுந்துச்சுன்னு சொல்றாருன்னா இன்சிடென்ட் நடந்த அந்த ராத்திரி. கேன் யூ ப்ரூவ் தி கிளைம்ஸ்? நோ, யூ கேனாட். அப்ப இது எப்படிப்பட்ட பிளானிங்? எல்லாருடைய கண்ணு முன்னாலையும் எதுக்காக துப்பாக்கி எடுத்து சுடணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படி எக்ஸ்கியூஸ் எல்லாம் தேட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அப்புறம் அதுவும் இல்லாம 2 மணி நேரம் எதுக்காக அவங்க அங்க இருக்கணும்? யுவர் ஆனர், உண்மை என்னன்னா துப்பாக்கியால சுடப்பட்ட நேரம், அந்த நேரம் அங்கிருந்து எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. எதுக்காக சோனு வர்மாவை மட்டும் குறை சொல்றீங்க? இன்ஃபேக்ட் சோனு வர்மா அங்கிருந்து ஓடும்போது சோனு அவங்க கூடவே இல்ல. இன்ஃபேக்ட் யுவர் ஆனர், என்னுடைய அருமையான நண்பர் ப்ராசிக்யூஷன் லாயருடைய இந்த பிரமாதமான கான்ஸ்பிரசி தியரியில நிறைய ஓட்டைகள் இருக்கு. பிகாஸ் he belongs to a political family and he is a soft hearted. இந்த காரணங்களால இவரோட சேர்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் டார்கெட் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அந்த இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்ட எவிடன்சஸ் எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் தான், குற்றங்களை நிரூபிக்க முடியல. சாட்சிகளோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரும். கண்ணால பார்த்த இத்தனை விட்னஸ் இருக்கும்போது குற்றவாளிகள் தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முடியாத காரியம்தான். ராம்தாஸ், மால்வி நகர்ல நீ எலக்ட்ரிஷியன் தானே? எஸ் சார். ராம்தாஸ், துப்பாக்கியால சுடும்போது நீ அங்கதான் இருந்திருக்கன்னு போலீஸ்க்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கல்ல? எல்லாத்தையும் நீ கண்ணால பார்த்திருக்கியாமே. அதோட குற்றவாளியையும் அடையாளம் தெரியும்னு சொல்லியிருக்க. அதாவது சோனு வர்மாவை. ராம்தாஸ், இன்னொரு தடவை கோர்ட்டார் முன்னால சொல்லுங்க, சோனு வர்மா தான் துப்பாக்கியால சுட்டார்னு. ஆமா சார், நான் அங்கதான் இருந்தேன். லைட்டை சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்தேன் சார். அந்த 4 பேர்ல இவங்க 2 பேர் இருந்தாங்க சார். அது வந்து சார், நான் அங்க இல்ல சார். நான் மொட்டை மாடியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். துப்பாக்கியால சுட்ட சத்தம் கேட்டது. ஆனா யார் சுட்டாங்கன்னு தெரியாது சார்.
அந்த நேரத்துல உண்மையிலேயே நீங்க பப்ல இல்லையா? போலீஸ் கிட்ட நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு போய் சொல்றீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சஸ்டெயின். சார் போலீஸ் என்ன மிரட்டினாங்க, அதனால சொல்லிட்டேன். நான் பயத்துல இருந்தேன் சார். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டேன். மேடம், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க மேடம். எனக்கு குடும்பம் இருக்கு. நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? ராம்தாஸ் அப்படி சொல்லாதீங்க. நான் ரொம்ப நம்பிக்கையோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க தானே சொல்லுவீங்க மோனிகா அக்கா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்கன்னு, எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்கன்னு. எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, மோனிகா அக்காவுக்காக இதை செய்யுங்க ப்ளீஸ். ரொம்ப நம்பிக்கையோட நான் இங்க வந்திருக்கேன். என்ன உண்மையோ நீங்க அதை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க. இவங்க 4 பேர் தான் பப்பை விட்டு வெளியே போகும்போது மோதுனதா? நீங்க தான் சொன்னீங்க இவங்க வெளியே போகும்போது இவங்க கையில கன் இருந்ததா? ப்ளீஸ் ஒரு தடவை கோர்ட்டார் முன்னிலையில அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல சார். அவங்க என் மேல மோதுனாங்க, ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சரியா ஞாபகம் இல்ல. இது அவங்க தானா இல்லையான்னு தெரியல சார். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் மேடம். அன்னைக்கு நீங்க என்ன பாத்தீங்களோ கோர்ட்ல ப்ளீஸ் அதை அப்படியே சொல்லிடுங்க. எனக்காக இல்லைனாலும் மோனிகாவுக்காக ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணுங்க. of course definitely. உண்மை யாராலையும் மாத்த முடியாது. நாங்க உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். Thank you so much. எஸ் சார், இவங்க தான். இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணா சார். No further questions, sir. Your witness. Did you enjoy the party? I repeat, did you enjoy the party, Miss Nalini Navin? எஸ் of course. அந்த சம்பவத்துக்கு முன்னால வரைக்கும் பார்ட்டி நல்லா தான் போச்சு. அன்னைக்கு நீங்க எவ்வளவு குடிச்சிருந்தீங்க? Objection, my lord. This is a crucial question on this case, Your Honor. Overruled. பதில் சொல்லுங்க நந்தினி. ஐ டோன்ட் ரிமெம்பர். பார்ட்டி நடந்துச்சு, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் அதிகமா கூட குடிச்சிருக்கலாம். பட் சார், நான் தெளிவா தான் இருந்தேன். நீங்க குடிச்சிருந்தீங்க, ஆனா எவ்வளவு குடிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அப்ப அது டார்க்கா இருந்திருக்கும் இல்லையா? லைட்டும் கம்மியா இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஐ நோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க நான் பார்த்தேன். அங்க எக்ஸாக்ட்லி என்ன நடந்ததோ ஞாபகம் இருக்கு. இவங்க 4 பேர் அங்கதான் இருந்தாங்க. bloody nonsense. என்ன பாத்தீங்க? நீங்க சுடும்போது தெளிவா பாத்தீங்களா? அங்க நீங்க இவரை பாத்தீங்களா? இவரை பாத்தீங்களா? இல்ல இவரையா இல்ல இவரையா? யார பாத்தீங்க? சொல்லுங்க மிஸ் நளினி, நீங்க துப்பாக்கி சுடும்போது பாத்தீங்களா இல்லையா? நான் அத பார்க்கல. அப்ப நீங்க சுடும்போது பார்க்கல இல்லையா? ஆமா. நீங்க உண்மையிலேயே எதையும் பார்க்கல நளினி. She did not see anything that night, Your Honor. No further questions. Prosecution. Your Honor, இன்னொருத்தங்க அந்த பார்ட்டி நடக்கும்போது அங்க இருந்திருக்காங்க. I would like to call upon the next witness, Taran Rajpal. Thank you, ma'am. உங்களுக்கு இது தேவைப்படும், அதனால தான் கொடுத்தேன். எதுக்கும் கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதோட உண்மை என்னங்கிறத சொல்றதுக்கு பணம் தேவையில்லை. இங்க பாருங்க, இந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுக்கலனாலும் நான் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, நான் உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. யாரும் என் கூட இருக்கிறதில்ல, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்றதில்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். தேங்க்யூ இந்த உதவிக்காக. சார், நான் அந்த பாருக்கு பக்கத்துல தான் இருந்தேன். அங்க நடந்தது எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்தேன். இது அவங்க இல்ல, அது வேற யாரோ சார். He is lying, Your Honor. இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். Silence. அப்பா, உட்காருங்க. மிஸ்டர் திலீப் சைகல், நீங்க உங்க டெஸ்டிமோனியில சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்க இங்கேயும் அதே மாதிரி சொல்வீங்களா? சோனு வர்மாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருந்தாங்களா? சார், நான் இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஐ ஹவ் நெவர் சீன் தெம் பிஃபோர். சோனு வர்மா அன்னைக்கு ராத்திரி வண்டி எடுத்துட்டு போனாரு, அப்புறமா திரும்பி வரவே இல்லைன்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அவரும் வரல, அவர் வண்டியும் வரலன்னு. சோனு ஐயாவுக்கு வண்டி ஓட்டவே தெரியாதே. டோன்ட் வரி சார்,
நம்மக்கிட்ட இப்போ ஒரு மெயின் விட்னஸ் இருக்காங்க. அவர் மர்டர் நடக்கும்போது பக்கத்திலே இருந்து பார்த்துருக்காரு. அயான் ஜோஷி. நான் எதிர்பார்க்காத எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. யூனோ, மோனிகா வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. அதை நினைச்சாலே எனக்கு கோவம் தான் வருது. நான் அன்னைக்கு என்ன பார்த்தனோ அதை தைரியமா கோர்ட்ல வந்து அப்படியே சொல்லுவேன். அவங்க தப்பிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விட்டுற மாட்டேன். நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். கோர்ட்டான் முன்னிலையில் உங்க பேரை சொல்லுங்க. மோனிகா பால் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. சார், கேன் யூ ப்ளீஸ் இங்கிலீஷ்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். Yes, sir. I was there at the Paragon Cafe. I saw him. Him? It's a Sonu Verma, right? Yes, sir. Sir, he had a gun. He pulled out his gun and then he threatened Monica. என்ன சொன்ன? எனக்கு ட்ரிங்க் வேணும். கிடைக்குமா கிடைக்காதா சொல்லு. Sir, first he fired in the air. Hey, சொல்லு. Put the gun away. And then somebody else shot another bullet which hit Monica. And I don't know who it was. You are lying, Ayan. உங்களோட டெஸ்டிமோனியில நீங்களே சொல்லிருக்கீங்க சோனு வர்மா தான் மோனிகாவை ஷூட் பண்ணாருன்னு. He is lying, Your Honor. Objection, Your Honor. Your Honor, witness பிரஷர் பண்ணிட்டு இருக்காரு. Sustained. போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க வேற ஒருத்தரோட துப்பாக்கியை பத்தியோ இல்ல வேற ஒருத்தரையோ சொல்லல. You never mentioned any other shooter or gun in testimony. Sir, the testimony was written in Tamil. I don't understand Tamil. I cannot read Tamil. I don't know what was written on the police papers. I don't know what papers I was signing off, sir. Silence, silence. Sir, sir, he is lying, sir. அவனுக்கு எல்லாம் உண்மையா தெரியும். அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அப்பா அவன் போய் சொல்றான்ப்பா. சரி சொல்லுங்க. வண்டியில இருந்து கிடைச்ச அந்த புல்லட், மோனிகா சுடப்பட்ட அந்த புல்லட், அப்புறம் பப்ல கிடைச்ச அந்த புல்லட், இது மூணுத்தையும் நீங்க தானே எக்ஸாமின் பண்ணீங்க. பீயிங் எ பாலிஸ்டிக் எக்ஸ்பர்ட், இதுல உங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு? மர்டர் வெப்பன் எங்களுக்கு கிடைச்சதுன்னா நாங்க அதை வச்சு ரிசர்ச் பண்ண முடியும். மேற்கொண்டு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஆனா உண்மை என்னன்னா இந்த மர்டர்ல எங்களுக்கு வெப்பன் கிடைக்கவே இல்லை. ஆனா என்னால ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். மோனிகாவை பார்த்து சுடப்பட்ட புல்லட்டும் அதோட பப்போட செவுத்துல சுட்ட புல்லட்டும் வெவ்வேறு கன்ல இருந்து சுடப்பட்டதுன்னு மட்டும் தெரியும். யுவர் ஆனர், அப்படின்னா பேசிக்கலி சோனு வர்மா மேல பார்த்து தான் சுட்டிருக்காரு. எந்த புல்லட்டால மோனிகா பால் இறந்தாங்களோ அந்த ரெண்டு குண்டுமே வேற வேற. எஸ் சார். எவிடன்ஸ் விட்னஸ்னு எல்லாமே சேஞ்ச் ஆனதுனால இந்த கேஸ் டோட்டலா திசை திரும்பிடுச்சு. முக்கியமா மோனிகாவோட ஃப்ரெண்ட் அயான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்னதுனால குற்றவாளிகள் மேல சாற்றப்பட்ட மொத்த குற்றங்களும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு இன்னொரு விஷயம் வெளியே வந்துச்சு. அந்த இடத்துல இருந்தது ஒரு கன் இல்ல 2 கன்னு. அதனால கேஸ்ல ரொம்ப குழப்பம் ஏற்பட்டுச்சு. எவிடன்ஸ் அண்ட் விட்னஸை வச்சு சோனு வர்மா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல இருந்த குற்றங்களை நிரூபிக்க முடியல. அதனால அந்த கோர்ட்ல தீர்ப்பு குற்றவாளிகளுக்கு சாதகமா தான் கிடைச்சது. இந்த கோர்ட் நம்புது ப்ராசிக்யூஷன் குற்றவாளிகள் சோனு வர்மா, விஷால் பார்கவ், அர்மன் கில், சரத்துக்கு எதிரா சரியான சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதுல வேதனை தர விஷயம் என்னன்னா டெல்லி போலீஸ் மர்டர் வெப்பனை கைப்பற்றாம விட்டதுதான். இந்த நிலையில இத நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. ஒரே துப்பாக்கியால தான் சுட்டிருக்காங்கங்கறத நிரூபிக்க முடியல. அப்புறம் மோனிகாவோட தலையில இருந்து எடுக்கப்பட்ட குண்டு சோனு வர்மாவுடைய கன்ல இருந்து வந்ததுதான் நிரூபிக்க முடியல. கோர்ட் ஃபைண்ட்ஸ் சோனு வர்மா, விஷால் பார்கவ், அர்மன் கில் and Sarath are not guilty on charges against them. குற்றவாளிகளை விடுதலை பண்ணிட்டாங்க. பகல் ராத்திரின்னு பார்க்காம நியாயத்துக்காக போராடின மோனிகாவோட தங்கச்சி சோர்ந்து போயிட்டாங்க. மோனிகா பாலோட கொலையை பத்தி இந்த நாடே பேச ஆரம்பிச்சது. நிறைய பேர் போலீஸோட நேர்மையையும் அவங்க நியாயத்தையும் சந்தேகப்பட்டாங்க. உண்மையையும் நியாயத்தையும் விட்டு போலீஸ் கோர்ட் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சுன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. எங்க மேல நம்பிக்கை வைங்க. we'll fight it out. இதுவரை செஷன்ஸ் கோர்ட் தான். நாங்க ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணுவோம். இதால என்ன பலன் கிடைக்கும் சார்? ஹை கோர்ட்ல என்ன நடக்கும்?
இங்க நடந்தது தானே அங்கேயே நடக்கும். ஸ்டாப். Why அயான்? எதுக்காக நீ போய் சொன்ன? உனக்கு தெரியும்ல நீதான் எங்களோட கடைசி நம்பிக்கைன்னு. Tell me why. அயான். சலீனா. மோனிகா பால் மர்டர் கேஸ்ல ஒரு யூ டர்ன் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட சிஸ்டம் தானா? ஃபாலோ பண்ணணும். ஹைகோர்ட் போறதா கேள்விப்பட்டேன். இட்ஸ் a classic battle of good versus evil. டேவிட் versus குலாயப். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை யூஸ் பண்ண சேனலோட டிஆர்பி எகிரும். இது நானே கவர் பண்றேன். சோர்சஸை காண்டாக்ட் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் டெஸ்டிமோனியை ஏன் மாத்தி சொல்லணும்? தெரியல பரமேந்தர். திரும்பவும் என்ன நடக்க போகுது? ஆல்ரெடி நாங்க நிறைய போராடியாச்சு. மறுபடியும் ஏமாற நாங்க தயாரா இல்ல. இனி அப்படி நடக்காது. இந்த முறை மீடியா உங்க பக்கம் இருக்கு. ஏதாவது சாட்சி இருக்கும். ஐ டோன்ட் நோ என்ன நடக்கும்னு. நான் நம்பிக்கையை இழந்துட்டேன். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சு. ஆனா எதுவுமே நடக்கல. அப்பாவோட ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எங்களுக்கு சாதகமா எதுவுமே நடக்கல. எல்லாமே வீணா போச்சு. எதுவுமே வேஸ்ட் இல்ல. இது வரைக்கும் நீங்க செஞ்ச எதுவுமே வீணா போகாது. ஐ ப்ராமிஸ் யூ. இத்தனை விட்னஸும் ஒரே நேரத்துல மாத்தி பேசுறாங்க. இது கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியல. இதை செஞ்சது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சாகணும். எல்லா விட்னஸையும் பாருங்க. என்ன நடந்துச்சு, யாரை பார்த்தாங்க, பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ். அதோட அந்த எலக்ட்ரிஷியன் ராம்தாஸ், அவனை ஆளே காணும் சார். கேஸ் முடிச்ச கையோட அவன் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டான். அதுவும் மொத்த குடும்பத்தோட. விசாரிச்சதுல அவனோட கிராமத்துக்கு போயிருப்பான்னு சொல்றாங்க. ஒருவேளை யாராவது மிரட்டிருக்கலாம், அவன் பயந்து போயிருக்கலாம் சார். வீணா நவானிக்கு அவங்களோட பிசினஸை காப்பாத்திக்கணும். அப்புறம் அந்த அயான் ஜோஷியை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? மெயின் விட்னஸ் அவன் தானே. அவன் போய் சொல்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? சார் அயானோட ஸ்டேட்மெண்ட் தான் செக் பண்றோம். அவன் மட்டும் இல்லாம தரன் ராஜ்பால், அந்த பார் மேனேஜருடைய சித்தப்பா. ஒரு விஷயம் என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவன் அக்கௌண்ட் கரெக்டா பணம் வந்திருக்கு சார், ஹியரிங்க்கு முன்னாடி. ட்ரேஸ் பண்ணுங்க. போய் சொல்றதுக்காக இவங்க ஏதாவது பணம் வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க. ஓகே சார். ஒரு பக்கம் போலீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தேடல ஆரம்பிச்சாங்க. அதோட இன்னொரு பக்கம் ரூல்ஸ் எதுவுமே இல்லாத பத்திரிக்கைக்காரங்க ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு ஸ்ட்ரிங் ஆபரேஷனை மேற்கொண்டாங்க. இந்த குற்றத்துக்கு பின்னாடி உள்ள உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இருந்தாங்க. எல்லாரோட லட்சியமும் ஒண்ணுதான், மோனிகாவுக்கும் அவ குடும்பத்துக்கும் நியாயம் வாங்கி கொடுக்கணுங்கிறது தான். இந்த கரண் அங்கிள் இருக்காருல்ல, அவருடைய பேராசைக்கு ஒரு அளவே கிடையாது. அவரை மாதிரி யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்போவுமே பணத்து பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த கேஸ் போயிட்டுருக்கல்ல, நியாயமே கிடைக்கல. எதுக்காக? பணத்துக்காக தான். அட நம்ம மந்திரி இருக்காருல்ல, அதான் வர்மா, நிறைய பணம் கொடுத்தாரு. கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லிட்டாரு. ஹலோ ஹலோ ராம்தாஸா? நான் சலீனா பேசுறேன். சலீனா பால். உண்மையை சொல்லுங்க ராம்தாஸ். நீங்க எதுக்காக உண்மையை சொல்லல? எதுக்காக போய் சொன்னீங்க? மேடம், நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் குடும்பஸ்தான் மேடம். எல்லாத்தையும் யோசிச்சு ஆகணும். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இதுல அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்னால முடியாது. ராகவ், இந்த மோனிகா பால் மர்டர் கேஸை க்ளோஸ் பண்ணணும். ஆனா சார், இந்த கேஸ் வேற வழியே இல்லை. மேலிடத்துல இருந்து பிரஷர். கேஸை க்ளோஸ் பண்றதை தவிர நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே சார். ரகுநாத். எஸ் சார். இது மோனிகா பால் கேஸோட பேப்பர்ஸ். சார், ஒரு ட்ரிங்க் மட்டும் தான் நான் கேட்டேன். அதுக்கு பணம் தரேன்னு கூட சொன்னேன். அவ தான் முடியாதுன்னு சொல்லி என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. நீ டைரக்டா அவளை ஷூட் பண்ணிட்ட? இல்லை சார், நான் அவளை பயமுறுத்தணும்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் கோவம் வந்து என்ன பண்ண? கொஞ்சம் இருங்க, நீ சொல்லு. டென்ஷன் ஆகாத. எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவளை பயமுறுத்தணும்னு மேல் பக்கமாக சுட்டேன். ஆனால் அவள் பயப்படவே இல்லை. நான் கேட்ட ட்ரிங்க் அவள் கொடுக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறது? எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. துப்பாக்கியால் சுடாமல் ஜெயிலுக்கு போனால் எனக்கு அவமானம் தானே சார். என் ரெப்புடேஷன் என்ன ஆகும்? அதனால தான் சுட்டேன் சார். எல்லா தப்பும் அவளோடது. எதுவும் பேசாமல் ட்ரிங்க் கொடுத்துருந்தா நான் அவளை சுட்டிருக்க மாட்டேன். மோனிகா பால் கொலை வழக்கோட உண்மையை இப்ப பார்க்க போறீங்க.
எங்க சேனல் நடத்தின பல ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் மூலமா எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணோம். அந்த கேஸால எந்த பிரச்சனையும் வராது. எல்லாருக்குமே தெரியும் யாரு கொன்னா, எதுக்கு கொன்னா, எங்க கொன்னாங்கன்னு. ஏதாவது செய்ய முடிஞ்சுதா என்ன? ஸோ நான் மட்டும் ஏன் இதால சஃபர் ஆகணும்? அதான் இந்த கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதில் எங்கே நியாயம் கிடைச்சிது? எல்லாம் பணத்துக்காக தான். அது நம்ம மந்திரி இருக்காருல்ல, அதான் வர்மா, அவர் பணத்தை கொடுத்தாரு, இவங்க போய் சாட்சி சொல்லிட்டாங்க. மேடம், நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் குடும்பஸ்தான் மேடம், எல்லாத்தையும் யோசிச்சு ஆகணும். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இதுல அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்னால முடியாது. நான் என்ன பண்றது சார், எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அதான் அவளை சுட்டேன். இது அவளோட தப்பு தான் சார். அவ கேட்டதும் ட்ரிங்க் கொடுத்திருந்தா நான் சுட்டிருக்க மாட்டேன். மோனிகாவுக்கும் அவ குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட லட்சியம். நீங்களும் இந்த போராட்டத்துல எங்களோட இணைய விரும்புனீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு SMS பண்ணுங்க. எந்த வருஷம் மோனிகா பாலுக்கு மக்கள் எல்லாரும் நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதே வருஷம் சலீனாவோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அப்பா எழுந்திரீங்கப்பா. மீடியா நம்ம நாட்டோட இன்னொரு கண்கள்னு சொல்லலாம். என்னைக்காவது நல்லவங்களை ஏமாத்துறதுக்காக ஒருத்தர் தவறா அவங்க பலத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப பெரிய தந்திரமோ மிகப்பெரிய எதிர்ப்பும் அவங்க முன்னாடி கண்டிப்பா வந்து நிற்கும். மீடியாவோட ஒரு ரிப்போர்ட் மொத்த நாட்டையுமே மோனிகாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒன்னு சேர வச்சுது. உண்மைங்கிறது ஸ்ட்ரிங் ஆபரேஷன் மூலமா வெளியே வந்தது. அந்த உண்மையை பல கேண்டில் வெளிச்சம் மூலமா சட்டம் ஏத்துக்குச்சு. மொத்த நாடுமே நீதிக்காக ஒன்னு சேர்ந்து போராடினதுக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கும் நீதிபதிகளுக்கும் வேற எந்த ஆப்ஷனும் கிடைக்கல. இந்த கேஸ் இப்போ ஹைகோர்ட்டுக்கு போக போகுது. ஸ்ட்ரிங் ஆபரேஷனோட வீடியோஸையும் ரெக்கார்டிங்ஸையும் கோர்ட்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா உண்மையை இனி யாராலையும் மறைக்க முடியாது. மோனிகா will get the justice she deserves. அப்பா இப்போ உயிரோட இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கேஸ் முடியறதுக்குள்ள செலினா அவகிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டா. அக்கா, அப்பா, அம்மா, பிசினஸ், வாழ்க்கையில சில நாட்களையும் இழந்துட்டா. இப்ப அவளோட மொத்த நம்பிக்கை ஹைகோர்ட் மட்டும்தான். எங்க இருந்து சரியா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ ஹைகோர்ட் மறுபடியும் முதல்ல இருந்து அந்த கேஸை விசாரிச்சாங்க. Your Honor, prosecution would like begin with presenting the initial testimony of all the witness. Your Honor, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் பேரமவுண்ட் கேஃபேல ஒரு ஸ்பெஷல் நைட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முகங்கள், அதாவது செலிபிரிட்டிஸ், கஸ்டமருக்காக ட்ரிங்க் சர்வ் பண்ணுவாங்க. மோனிகா அன்னைக்கு ராத்திரி ட்ரிங்க் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. மோனிகா, ஹாய். ஹாய். ட்ரிங்க்? Sorry, bar is closed. No. I've got one for you. Oh, thank you. ஆனா so மறுபடியும் கொடுக்க much. மாட்டேன். Enjoy, have fun. Yeah. ஒரு பெக்கு கொடுங்க. சாரி ப்ரோ, பார் இஸ் க்ளோஸ்ட். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ ஒரு பெக்கு வேணும். பார் இஸ் க்ளோஸ்ட் ப்ரோ, சாரி, நாட் பாசிபிள். அட என்னப்பா இது, ட்ரிங்க்ஸ் காலி ஆயிடுச்சா? மேடம், ட்ரிங்க்ஸ் ஷேர் பண்ணிக்கலாமா? Oh, hello. ட்ரிங்கை விடுங்கப்பா. இவ கூட எதையும் ஷேர் பண்ணா நான் ரெடியா இருக்கேன். What nonsense. செக் பண்ணுப்பா. அங்க பாரு, அங்க இருக்கும். இல்ல சார், சாரி. டேய் ஒதுங்கடா, ஒதுங்க. போய் பாரு போ. நான் பாக்குறேன், விடு என்ன. சார் சார், பாருக்குள்ள வரக்கூடாது சார். ஏய் இருக்கும், எடு. சார் புரிஞ்சுக்கோங்க சார், க்ளோஸ் பண்ணி இருக்கு, எனக்கு எடுத்து கொடு. சார் bar is closed. எனக்கு ட்ரிங்க் வேணும். சார் இந்த மாதிரி எல்லாம் நீங்க உள்ள வரக்கூடாது, நாங்க அலோ பண்ண மாட்டோம் சார். ப்ளீஸ் வெளியே வாங்க. அப்படியா? அப்ப நீ எனக்கு ஒரு ட்ரிங்க் கொடு. சார் இப்போதான் என் கலீக் பார் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொன்னார்ல. ஸ்டாக் க்ளோஸ் ஆயிடுச்சு சார், எங்களால கொடுக்க முடியாது. அவன் கலீக். இந்தா 1000 ரூபாய் எடுத்துக்க. எனக்கு பெக் வேணும். பெக் வேணுங்கறல்ல? சார் ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு. சாரி, எங்களால உங்களுக்கு ட்ரிங்க் தர முடியாது. அது எப்படி ஸ்டாக் தீந்து போயிருக்கு, நான் பாக்குறேன். சார் சார் உள்ள வர கூடாது. சார் ப்ளீஸ். அது அங்க தான் இருக்கும். எனக்கு பெக் வேணும். சார் உள்ள எல்லாம் அலௌட் இல்ல. சார் ப்ளீஸ் வெளிய வாங்க. அவுட். என்ன சொன்ன? சார் போங்க. அவுட். என்ன சொன்ன? செக்யூரிட்டியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி வெளிய வாங்க. வாயை மூடு. சார். சார் சார் ப்ளீஸ் போ.
பின்னாடி போங்கறல்ல. ஒரு நிமிஷம் சார். சார் put the gun away. எனக்கு ட்ரிங்க் கிடைக்கும்ல? கிடைக்குமா இல்லையா? சார் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க முடியாது. எனக்கு இப்ப 4 பெக் வேணும். சார் bar is closed. எனக்கு ட்ரிங்க் கிடைக்குமா இல்லையா? அத மட்டும் சொல்லு. Bar is closed sir. டேய் சோனு, நீ அவளை ஷூட் பண்ணிட்ட. வா போலாம், வா சீக்கிரம். Hey, Nilu, wait. Victor, Victor. He has a gun in his hand. He has a gun. Hey, hey, stop there. Stop, stop. Shit. மியூசிக் நிறுத்துங்க. மியூசிக் நிறுத்துங்க. மோனிகாவை சுட்டுட்டாங்க. மியூசிக் ஸ்டாப் பண்ணுங்க. மோனிகா! மோனிகா! Somebody help! மோனிகா! 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 Please help! ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து கோர்ட்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எவிடன்ஸ் விட்னஸ் எல்லாம் என்ன நிரூபிக்குதுன்னா, சோனு வர்மா, விஷால் பார்கவ், ஹர்மன் கில் அண்ட் சரத் கொலை நடந்த அன்னைக்கு அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. அதோட மோனிகா வர்மாவோட உயிர் சோனு வர்மா சுட்ட புல்லட்டால தான் போயிருக்கு. அதோட இந்த கோர்ட் என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, செஷன் கோர்ட்ல சொல்லப்பட்ட தீர்ப்பு அவசரமா சொல்லப்பட்டிருக்கு. அதன் காரணமா கேஸ்ல சில முக்கியமான விஷயங்களை அவங்க சரியா விசாரிக்கல. அதனால இந்த கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்டுடைய தீர்ப்பை ரத்து செய்யுது. ஐபிசி செக்ஷன் 302, 120B, 201 கீழ் சோனு வர்மாவை குற்றவாளின்னு அறிவிக்கிறேன். அவருக்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்குது. அவருடைய நண்பர்கள், அவர் கூடவே இருந்த விஷால் பார்கவ், ஹர்மன் கில், அப்புறம் ஷரத்துக்கு எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ண குற்றத்துக்காக 4 வருஷம் சிறை தண்டனை வழங்கப்படுது. கேஸ் முடிஞ்சது. ஆனா சலீனாவோட வாழ்க்கை மொத்தமா மாறி போயிடுச்சு. ஒரு குற்றம் அந்த குடும்பத்தோட மொத்த வாழ்க்கையும் மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் சோனு வர்மாவும் மற்ற குற்றவாளிகளும் மேல் கோர்ட்ல கூட முறையிட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டாங்க. எல்லா குற்றவாளிக்கும் கொடுத்த தண்டனைய அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. இந்த கேஸ்ல ஷரத் தான் எவிடன்ஸை டேம்பர் பண்ணதா சொல்லப்படுது. அப்புறம் ஹை கோர்ட்ல, செஷன் கோர்ட்லயும் தங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்ன எல்லா விட்னஸையும் பொய் சாட்சி சொன்னதா குற்றம் சாட்டப்பட்டது. அவங்க மேல விசாரணையும் போயிட்டு இருக்கு. 1999ல நடுராத்திரியில ஏற்பட்ட அந்த பிரச்சனை ரொம்ப வருஷம் கழிச்சு 2010ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் முடிஞ்சது. சலீனா, அப்புறம் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ், அப்புறம் பர்வீன்தா பாஜ்வா மாதிரியான தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எங்களோட சல்யூட். கஷ்டமான விஷயம் என்னன்னா, குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமும் சோனு வர்மாவோட வாழ்க்கையில பெருசா எந்த பிரச்சனையும் ஏற்படல. நம்ம சட்டத்துல சில முக்கியமான காரணங்களுக்காக கைதிகளுக்கு பரோல் தரத்துக்கு உரிமை இருக்கு. அதாவது ரிட்டன் எக்ஸாம்ஸ், கூட பிறந்தவங்களோட கல்யாணம், அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இல்ல தன்னோட சொந்த கல்யாணம். இந்த மாதிரியான முக்கியமான காரணங்களுக்காக சோனு வர்மா பல தடவை ஜெயில விட்டு வெளியே வந்திருக்கான். டெல்லி போலீஸ் இந்த ப்ராப்ளத்தை வெளியே கூட கொண்டு வந்தாங்க. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி சோனு வர்மாவோட பாட்டி இறந்துட்டதா அவருக்கு பரோல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் பரோல் வாங்கிக்கிட்டு சோனு சிட்டியில வேற ஏதோ டிஸ்கோக்கு போய் குடி போதையில ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். கேள்வி என்னன்னா, ஒருத்தரை மனசாட்சியே இல்லாம கொலை பண்ணிட்டு அதை மூடி மறைக்க நினைச்ச குற்றவாளிய இந்த மாதிரி பரோல்ல வெளியே விடுறது நல்லதா? மோனிகாவை கொலை பண்ணிட்டாங்க. அதனால பல பேரோட வாழ்க்கை வீணாயிடுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். உங்க அகங்காரத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி வச்சாலே போதும். மோனிகாவுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுல சலீனா, போலீஸ் ஆபீசர்ஸ், மீடியாவோட சேர்ந்து மக்களும் கை கொடுத்தாங்க. இந்த கேஸ் நல்ல முன் உதாரணம். இந்த நாட்டை சேர்ந்த எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நீதிக்காக போராட்டம் செஞ்சா எவ்வளவு பெரிய சக்தியானாலும் அதை வீழ்த்த முடியும்னு புரிஞ்சுது.
நான் உங்க அனுப் சோனி இதோட விடை பெறேன். இன்னொரு ஷாக்கிங் கேஸோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். அதுவரை நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. கிரைம் பேட்ரோல் டயல் 100 தொடர்ந்து நீங்க பாருங்க. பாடங்கிறது ஒண்ணுதான், நாம தான் அதை நிச்சயம் கத்துக்கணும். ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.